அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இன்று நாம் பார்க்கப் போவது இஸ்லாத்தில் ஒரு தந்தையின் நிலை, அவரின் பொறுப்பு, அவரின் அமைதியான தியாகம் பற்றியது. ஒரு குடும்பத்தின் பின்னால் அமைதியாக சுமை தூக்கும் மனிதர் யார் தெரியுமா? அவர்தான் அப்பா. ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம் தந்தை. வெளியுலகின் சவால்களிலிருந்து குடும்பத்தை பாதுகாக்கும் கேடயமாகவும் பிள்ளைகளின் கனவுகளுக்கு ஏணியாகவும் இருப்பவர் அவர். இஸ்லாம் தந்தையை வெறும் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்பவராக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக சொர்க்கத்தின் நுழைவு வாயிலாக அவரை அடையாளப்படுத்துகிறது. இஸ்லாத்தில் தந்தை என்பவர் குடும்பத்தின் தூண், குடும்பத்தின் கவசம், குடும்பத்தின் வழிகாட்டி. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பாளிகள். இந்த பொறுப்பு வெறும் சம்பாதிப்பது மட்டுமல்ல, குடும்பத்தை உடலால், மனதால், ஆன்மாவால் காப்பது. இஸ்லாத்தில் தந்தைக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றன தெரியுமா? முதலில், குழந்தை பிறந்ததும் நல்ல பெயர் சூட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பெயர் சூட்டுங்கள். இதுவே தந்தையின் முதல் கடமை. அகீகா கொடுப்பது. குழந்தை பிறந்த 7ஆம் நாள் முன்னரோ பின்னரோ ஆட்டை அறுத்து அகீகா செய்வது தந்தையின் கடமை. ஆண் குழந்தைக்கு 2 ஆடு, பெண் குழந்தைக்கு 1 ஆடு. மூன்றாவது, தீன்னை அதாவது ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு அளிக்கும் மிகச்சிறந்த பரிசு அவர்களுக்கு சிறந்த ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுப்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த பரிசு நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம். நான்காவது, ஹலால் உணவு ஊட்டுவது மற்றும் நேர்மையான வருமானம். தன் குடும்பத்திற்கு ஹலாலான உணவை வழங்க அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு வகை இபாதத்தாக கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை தன் குடும்பத்திற்கு ஹலாலான உணவு ஊட்டுவது அல்லாவின் பாதையில் செய்யும் ஜிஹாத் போன்றது. 5, பாதுகாப்பு. நரக நெருப்பிலிருந்து தன் குடும்பத்தை காக்கும் பொறுப்பு அந்த தந்தையிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 6வது, நல்ல திருமணம் செய்து வைப்பது. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை தேடுவது தந்தையின் மிக முக்கியமான கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுத்தரமான கதவு ஆவார். இதன் ஆழமான பொருள் என்னவென்றால், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக செய்யும் தியாகங்களை மதித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஒரு மனிதனை எளிதாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாகும். தாய்க்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் அதிகம் கண்ணியப்படுத்த வேண்டிய நபர் அவனது தந்தைதான். நாம் எத்தனையோ வணக்க வழிபாடுகள் செய்தாலும் நாம் தந்தையின் மனம் வருந்தும்படி நடந்தால் இறைவனின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். நபிகளார் கூறினார்கள், இறைவனின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது, இறைவனின் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது. சகோதரர்களே, தந்தையின் துஆவின் சக்தி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 துஆக்கள் நிச்சயமாக ஏற்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1, மஜ்லூமின் அநியாயம் செய்யப்பட்டவரின் துஆ. 2, பயணியின் துஆ. 3, தந்தையின் தன் மகனுக்கான துஆ. சுப்ஹானல்லாஹ், தந்தையின் துஆ நேரடியாக அல்லாஹுவிடம் செல்கிறது. உங்கள் அப்பா உங்களுக்காக துஆ செய்கிறார்களா? அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களின் மனம் நோகாமல் பாருங்கள். ஏனென்றால் அவர்களின் துஆ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தந்தை என்பதற்கு உதாரணம். அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அறைக்கு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அவர்களின் நெற்றியை முத்தமிட்டு வரவேற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமா என் ஆன்மாவின் ஒரு பகுதி. அவர்கள் தன் பேரன் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தோளில் தூக்கி விளையாடினார்கள், முத்தமிட்டார்கள், அணைத்தார்கள், அன்பு காட்டினார்கள். இதுதான் இஸ்லாமிய தந்தையின் முன்மாதிரி. பல குழந்தைகள் தந்தையை கடுமையானவர் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரின் கடுமையின் பின்னால் கூட பயம் இருக்கும். என் குழந்தையின் எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்ற பயம். சில அப்பாக்கள் அன்பை வார்த்தைகளால் சொல்லத் தெரியாது, ஆனால் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்பிலும் அன்பை நிரூபிக்கிறார்கள். ஒரு நாள் வலிமையாக இருந்த அந்த தந்தை மெதுவாக நடக்க ஆரம்பிப்பார். அதே மனிதர் உங்களிடம் உதவி கேட்க வேண்டிய நிலைக்கு வரலாம். அப்போது அவரை சுமையாக நினைக்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் சிறியவனாக இருந்தபோது உங்களை சுமையாக நினைக்காமல் வாழ்ந்தவர் அவர். உங்கள் தந்தை இன்னும் உயிருடன் இருந்தால் அவருடன் நேரம் செலவிடுங்கள்.
அவரிடம் நன்றி சொல்லுங்கள். ஒரு அப்பா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க என்ற வார்த்தை கூட ஒரு தந்தையின் மனதை உருக்கிவிடும். சிலருக்கு தந்தை இறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 1. அவர்களுக்காக தொடர்ந்து துஆ செய்யுங்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ், அவரை மன்னித்து அவருக்கு அருள் புரிவாயாக. இந்த துஆவை தினமும் சொல்லுங்கள். 2. அவர்களின் பெயரில் சதகா கொடுங்கள். ஒவ்வொரு சதகாவும் அவர்களின் மீசானில் சேரும். 3. அவர்கள் செய்யாமல் விட்டுச் சென்ற வாக்குறுதிகளை, கடன்களை நிறைவேற்றுங்கள். 4. அவர்களின் நண்பர்களை மதியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தந்தையின் நண்பர்களை வாழ்நாள் முழுவதும் கவனித்தார்கள். 5. நல்ல மகனாக அல்லது மகனாக இருங்கள். உங்கள் நல்ல செயல்கள் அவர்களுக்கு சதகா ஜாரியா ஆகும். அல்லாஹ் திருக்குரானில் நமக்கு துஆ கற்றுக் கொடுக்கிறான். ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சக்கீரா. என் இறைவனே, என் பெற்றோரை கருணையோடு நடத்துவாயாக, அவர்கள் என்னை சிறுவயதில் வளர்த்தது போல். இந்த துஆவை தொழுகைக்குப் பிறகு சொல்லுங்கள். தூங்கும் முன் சொல்லுங்கள். உங்கள் தந்தைக்காக. சகோதர சகோதரிகளே, தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுக்கதவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவு. அந்த கதவை விரும்பினால் காப்பாற்று, இல்லையென்றால் இழந்துவிடு. அந்த கதவை மூடிவிடாதீர்கள். உங்கள் தந்தையை கவனியுங்கள், மரியாதை செய்யுங்கள், அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தையை சரியாக மதிக்கும் தஃபீக் கொடுக்கட்டும். நம் தந்தையர்களை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைக்கட்டும். இறந்த தந்தையர்களுக்கு அல்லாஹ் ஜன்னதுல் ஃபிர்தவஸ் கொடுக்கட்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.